எக்லெஸ் ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் மைதா மாவு, நெய்யை தடவிட்டு மேலே மைதா மாவை தடவி வச்சுக்கணும். அடுத்தது 1 கப்பு ரவா, அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து இந்த பவுலில் கொட்டி வச்சுக்கணும். அடுத்தது ஜீனியும் அதே மாதிரி 1 கப், அதையும் போட்டு அதோட ஏலக்காயும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஜீனியையும் பவுட்ரு பண்ணி இதோட கொட்டிக்கணும். மைதா மாவு 1 கப்பு, மைதா மாவையும் எடுத்து கொட்டி வச்சுக்கணும். இந்த கப்பு வந்து 120 கிராம். அதோட கொஞ்சமாக உப்பு 1 சின்ன ஸ்பூனில், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், இது எல்லாம் ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ரீஃபைண்ட் ஆயில். இது மாவெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் எடுத்திருக்க அதே கப்பில் 120 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் 1 கப்பு ஊற்றிட்டு அதையும் நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பால் 1 கப் ஊற்றுங்க. பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 கப் ஊற்றி நல்லா கலந்து விட்டு அந்த கன்சிஸ்டன்சி இதே அளவு வருதான்னு பார்த்துட்டு, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் பால். 1 கப்பு ஃபுல்லாக ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 25 மில்லி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நெய் ஒரே 1 ஸ்பூன் போட்டால் போதுன்னு, தேவையில்லை, நெய் தேவையில்லை ரொம்ப. இப்போ அந்த மாவை எடுத்து அந்த ட்ரேயில் தடவி வச்சுருக்கோம்ல, நெய் தடவி வச்சுருக்கோம்ல ட்ரே, அதில் சுத்தமாக எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தட்டி விட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இட்லி பானையில் கீழே உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அடியில் ஒரு தட்டு போட்டு இந்த ட்ரேயை தூக்கி வச்சு மூடி வச்சிடணும். அது ஒரு 40 நிமிஷம், கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து பார்த்தா அழகான ஸ்பாஞ்ச் மாதிரி கேக்கு ரெடி. நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நாமளும் சாப்பிட்லாம். இது செஞ்சு பாருங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனல்.